சொல்லுக்கண்ணே. சண்டே இன்னைக்கு சண்டே தான் கண்ணே. இப்போதான் வெங்காயம்லாம் அரைகிறேன். சரி, நல்லா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுட்டா பெரிய பையன் போயிருக்கான் கறி எடுக்க. ஆமாம், அண்ணன் போயிருக்காரு. கிரேவி வச்சிடலான்னு. கொஞ்சம் கிரேவி வச்சிடலாம் கண்ணே. சரி, கிரேவி மட்டும்தானா? கிரேவி வச்சு கொஞ்சம் சில்லி போட்டுடலாம் கண்ணே. சில்லியா? சில்லி கொஞ்சம் போட்டுடலாம். சரிம்மா, இது வந்து கிரேவி பண்ணுறதுக்கா? கிரேவி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிறேன் கண்ணே. சரி, வச்சுட்டா சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது இடிச்சு போட்டால் நல்லா இருக்கும்ல? இடிச்சு தேண்டா கண்ணே. பொடி பொடியாக வறுத்தா போகுதுந்தா. இந்த மாதிரி பொடி பொடியாக அறுத்து தக்காளி எல்லாம் அறுத்து வச்சு செய்யணும் கண்ணு. சரிம்மா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இதில். ஆமாம், பெரிய வெங்காயம் போட சரசாண்டு இருக்குண்ணே. பெரிய வெங்காயம் போடக்கூடாதா? பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சரிம்மா, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். இன்னைக்கு சண்டே பாருங்க, இப்படி வெயில் அடிக்குதுன்னு. வெயில் சூப்பராக அடிக்குதுண்ணே. செம்ம வெயில். ஆனால் வெயில் தான் அதிகமாக இருக்குது. குளிர் வச்சா இருக்குது. சரியான குளிர். நைட்டெல்லாம் ஏகப்பட்ட குளிர். ஆமாம், விடிய காத்தால தான் நல்லா குளிருது. விடிய காத்தால தான் குளிரே குளிர். நோக்கமே வர மாட்டேங்குது குளிருக்கு. நம்ம காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா வீடுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவன் வந்து தக்காளி வெங்காயம்லாம் உளிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து லாங் வீடியோ, சண்டேன்றதுனால. கரட்டிக்கார கூப்பிட்டுருக்குறாங்க. சரி, கரட்டிக்கார போகணும். எங்கம்மா? இங்கே தான் பக்கத்தால் தான் கண்ணே. 11 மணிக்கு கிளம்பணும். செஞ்சு வச்சுட்டு போயிட்டா நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல. ஆமாம், போனால் சாயங்காலம் ஆயிரும். சரி, கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு உட்காந்துட்டு இருப்போம். கறி விருந்தா? கறி விருந்தில் திரட்டி கறி விருந்து வைக்க மாட்டாங்க. திரட்டிக்கு எப்படி கறி விருந்து வைப்பாங்க? நாளைக்கு நாளான்னு வைப்பாங்க. ஆமாம், அதான் செஞ்சுட்டு நாளைக்கு நாளைக்கு வைக்க மாட்டாங்க. புதன்கிழமை அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. புதன்கிழமை வைப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அவங்க வீட்லயே வச்சுக்குவாங்க. நம்மளுக்கு அதுக்கு தேவையில்ல. நாம் இது கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, இன்னைக்கு வெயில் வந்து சன்லைட் வேற லெவலில் இருக்கு. வெயில் அடிக்கிறதுக்கு குளிர் வச்சா பாருங்க, வீட்டுக்குள்ளே எப்படி வெயில் அடிக்குது. குளிர் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சாயங்காலம். சரிங்க, அம்மா வந்து இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க நேற்று. இன்றைக்கி காமிச்சிடுற வீடியோவில். இது வந்து ஆயில் பிரஷம்மா. நம்ம வந்து தந்தூரி அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பவுல் இன்றைக்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி வீடியோவில். ஏம்மா, களி பொடி பொடியாக இருக்கணுமா? பொடி பொடியாக அறுத்துக்கணும் கண்ணே. சரிம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவி மாதிரி பண்ணுறீங்களா இல்லை குழம்பு வைக்கிறீங்களாம்மா? கிரேவி ஆட்டு தான் வைக்கிறேன் கண்ணே. கிரேவி வச்சிடலாம். ரசம் நேற்று வச்சு மிளகு ரசம் இருக்கு. அதனால இது கிரேவி ஆட்டு வச்சிடலாம் கண்ணே. சரிம்மா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். போன வாரம் தான் ஆட்டுக்கறி எடுத்தோம். போன வாரம் ஆட்டுக்கறி, இந்த வாரம் கோழிக்கறி. ஆட்டுக்கறியே திங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு. ஆமாம், இது சொல்ல மறந்துட்டேம்மா. நம்ம வீடியோ வந்து ஒரு வீடியோ 18,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆமாம், நம்ம எக் ரைஸ் பண்ணோம்ல. ஆமாம், சொல்லவே இல்லை. அது காமிச்சேன்ல அன்னைக்கு. என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள். அன்னைக்கு காமிச்சேன். சரி சரி, நான் தான் கம்யூனிக்கலியாட்டிருக்குது. ஆமாம், 18,000 பேர் பார்த்துருக்காங்க. 2,300 லைக்ஸ் வந்துருக்கு. பரவாயில்ல கண்ணே. நம்ம போட்ட வீடியோவில் அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு அதிகமாக போயிருக்கு. அதிகமாக. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம டெய்லி வீடியோ போடலாம். கண்ணே. நம்மளுக்கு வந்து இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்களும் வீடியோ நல்லா தான் எடிட் பண்ணி போடுறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ட்ரைபேடும் மைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சவுண்டு குவாலிட்டியில் நல்லாயிருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா மொபைல் தான் வச்சுருக்கேன். அது வீட்டுக்குள்ளே எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தெரியுது பிரைட்னஸ். இதே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சன் டைமில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இதே வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் என் மொபைலு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் எங்கள் வீடு. ஃபுல்லாக சந்தாவே தான் இருக்கும். வந்து எங்கள் வீடு ஃபுல்லாகவே சந்தாவே தான் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு நாள் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அம்மா வந்து இந்த இடத்துல கிச்சன் இது. இந்த மாதிரி எடுத்தா தான் பரவாயில்ல. தக்காளி எல்லாம் நல்லா வணக்கி விட்டா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். வதங்கலாம். கிச்சன் இது. கிச்சன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும். இந்த சைட்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் இருக்குது, எல்லாமே பண்ணணும். அதுக்கு எப்போ டைம் வரும்னு தெரில. எல்லாமே ஆர்டர் பண்ணணும் ஒவ்வொன்றா. இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் பழைய பாக்ஸ் அப்படி இப்படி நிறையா இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக்கில் மாற்றணும். அந்த பாருங்கள் ஆயில்லாம், அப்புறம் ஃப்ரிட்ஜு. அது நான் வேறு அம்மா வந்து காலையில் இது பார்த்தேன், வாழைத்தண்டு
சரி அம்மா இதுக்கு இன்னைக்கு செஞ்சுருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை கண்ணு நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னைக்கு சண்டே இதை போய் செய்வாங்க. இல்லை காலையில் எந்திரிச்சோடனே வச்சுருந்தீங்களா ஓரமா, சரி இதுதான் அறுத்து இன்னைக்கு வணக்கிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இல்லை இன்னைக்கு சண்டே. சிக்கன் செஞ்சுட்டு சரி நாளைக்கு வணக்கிடலாம் கண்ணு, நல்லா இருக்கும். தண்டெல்லாம் உடம்புக்கு நல்லது. செஞ்சு நாளைக்கு பருப்பு குழம்புலாம் பண்ணாதீங்க, ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் கண்ணு. ஏன்னா இது உடம்புக்கு நல்லது, தண்டு சேர்த்தி தருது. அதான் சரிம்மா நாளைக்கு வணக்கிடலாம் கண்ணு. கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. கறி எடுத்து வந்தாச்சு கண்ணு. சரி சிக்கனு கழுவுணும், நல்லா ரத்தமா கழுவுணும் கண்ணு. எடுத்து வந்தா அப்படியே. சரி பையன் பெரிய பையன் போய் இது கிரேவி வச்சுக்கலாம் கண்ணு. அது சில்லிக்கு தானே? சில்லி போட்டுக்கலாம் கண்ணு. சரி ரெண்டுமே கழுவிடலாம். இதை கழுவி போடலாம் கண்ணு, அப்புறமேட்டு அதை கழுவிக்கலாம். இதை கழுவி போடலாம் கண்ணு. கழுவிடலாம் கண்ணு. கழுவிடுறீங்களா? இதை கழுவிட்டு நல்லா 4-5 டைம் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். ஒருத்தவங்க உப்பு போட்டு கழுவுறாங்க. உப்பு வேண்டாம் கண்ணு, மஞ்சத்தூளே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாவே போதும். சரிம்மா மஞ்சத்தூள் டப்பா எடுக்கணும் கொஞ்சம். மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் டப்பா இந்தாங்கம்மா. அது வந்து கிரேவிக்கு, இது பார்த்தீங்கன்னா சில்லிக்கு தனியாக 1/4 கிலோ எடுத்து வந்திருக்காங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். பாருங்க காலங்காத்தால் உட்காந்து ஒருத்தன் எப்படி பார்க்குறான் பாருங்க, வெள்ளை கலரில் இருக்கான் பாருங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு எப்படி பார்க்குறான் பாருங்க. வெயிலில் சுருன்னு உட்காந்துருக்கான், போயிட்டான். அதுக்குள்ளே அம்மா பார்த்தீங்கன்னா சோத்தோட காய வச்சுருக்காங்க. ஒன்று இப்போ தான் போட்டிருக்காங்க, இன்னொன்று பழசு. அதுக்குள்ளே அம்மா கறியெல்லாம் கருவிட்டாங்க போல். குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் குக்கரை வச்சுருக்கேங்க. சரிம்மா குக்கரில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிரேவிக்கு தான் கண்ணு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயிட்டுங்கண்ணு. பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வந்து அடுப்பு பற்றியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டியாம்மா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கண்ணே. சரிம்மா இதை கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேங்கண்ணே. கடுகு நல்லா வெடிச்ச மாட்டிக்கு. இருங்க நான் தாளிச்சு விட்றேன். தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை சரி கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கறி போடுறது தானா? கறி போட்டு மசாலா போட்டு கறி போடணுமா? இல்லை இதெல்லாம் வணக்கி விட்டு அதை மசாலாலாம் போட்டுடணும். அப்புறமேட்டு கறி போடணும். சரிம்மா இந்த எண்ணெய் இது கடுகெல்லாம் நல்லா பொடிஞ்சு வரணும். வெடிஞ்சு வந்தங்காட்டிக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதெல்லாம் போடணும். அப்போதான் நல்லா இருக்கும். நல்லா இது வணக்கி விட்டும் போது அப்புறமேட்டு இதெல்லாம் மசாலா எல்லாம் போடணும். எல்லாம் போட்டு அப்புறமேட்டு நல்லா கறி போட்டு வணக்கி விட்டு அப்புறமேட்டு நம்ம நல்லா தண்ணி கரெக்டாக ஊற்றி மூடி வைக்கணும். ஆமாம் இதான் வெடிக்க ஆரம்பிக்குதுண்ணே. ஆமாம் சவுண்டு கேட்குது. இந்த அது இதெல்லாம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போயேவா? இப்போ போட்டுருணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை போட்டு உப்பு போடணும். நம்ம கொஞ்சம் வணக்கி விடலாம். உப்பு கொஞ்சம் போடணும். ஸோ அப்போ தான் நல்லா வேகும். இது நல்லா வணக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம். சரி நல்லா கொஞ்சம் வணக்கம் காட்டுக்கு. இதுலேயே வந்து இது போட்டுருவீங்க மசாலாலாம்? மசாலா கரம் மசாலா. ஓகே மசாலா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அளவு போட்டுக்கலாம். இது கறி மசாலா. கறி மசாலா சரிம்மா இது தேவையான அளவு தானே. இது வரமிளகா பிடிச்சது. வரமிளகாய் தூள். இது காரம் கொடுக்காது அதிகமாக. இது கொஞ்சம் நல்லா நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் கண்ணே. சரி தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து மட்டன் மசாலா. இதுவும் போடலாமா? கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும். சரி டேஸ்ட் வரும்னு வச்சுக்க. டேஸ்ட்டுக்காக போடுறது தான். மஞ்சத்தூள் போட மாட்டீங்களா? மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். சிக்கன் மசாலா கண்ணே இதுதான் மெயினு. இது கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டாச்சு எல்லாம் வணக்கி விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சமாக போடுங்கம்மா, இல்லை மஞ்சத்தூளாக சட்டிக்கும். கழுவி இருக்குதுல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் கதை. சரி ரொம்ப போட்டாலும் மஞ்சள் நேரமாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு.
ஓகே. உப்பு உப்பு தான் மதியம் போட்டோம்ல கண்ணு. ஆமாம். நல்லா வதக்கிட்டுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நல்லா இதை அடிக்கிட்டோம். சரி. நல்லா இது எண்ணெய் இப்படி நல்லா வணங்கினா தான் நல்லா பச்சை வாசம் இருக்காது. ஆமாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணுமா? இல்லை, கொஞ்சம் வணக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் கறியை. ஏன் விசில் தானே விட்றோம்? விசில் 3 விசில் போட்டால் விட்டால் போதுக்கண்ணு. ஆமாம், இதெல்லாம் வச்சு தேவையில்லை. 3 விசில் கரெக்டாக இருக்கும். இந்த கறி நல்லா இதாகிடும், குழம்பு ஆகிடும். இதெல்லாம் நல்லா வணங்கி வச்சுமா. சரி, சிக்கன் போடுறேங்கண்ணே. சரி போடுங்க. சிக்கன் போட்டு சிக்கன் நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்க. 4 தாடி கழுவி வச்சுக்கண்ணே. பளிச்சுன்றது அப்பதான் நல்லா இருக்கும். இல்லை கவுச்சாறு அடிக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சிக்கனும் போட்டாச்சு கைஸ். அதுவே வாசம் வரும். நீங்கள் விடுக்கண்ணே, நான் கலர்றேன். சரிம்மா. நல்லா இப்படி கலர் விட்டுக்கண்ணே. இப்படி கலர் விட்டுக்கிட்டோம். இப்போல்லாம் போட்டேன் நான் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் விட்டுரும். பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது தண்ணி நிறையா ஊற்றுவீங்களா? தண்ணி கொஞ்சம் கணக்காக அது அளவுக்கு ஊற்றணும். வேற அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றி என்ன பண்ணுறேன், கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். குழம்பு மசாலா, குழம்பு மசாலா சரி கொஞ்சம் போடலாம். நாட்டுக்கோழி குழம்பு மசாலா அப்போ நல்லா இருக்கும். அது டேஸ்ட் வரும். அதுக்கு நல்லா டேஸ்ட். எல்லாமே சக்தி மசாலா தான். எல்லாமே சக்தி மசாலா தான் கண்ணை யூஸ் பண்ணுறேன். வேற வாங்க நல்லா இருக்க மாட்டேங்குது கண்ணை. இதெல்லாம் நல்லா இருக்குது. சரி, வேற வாங்கினா நம்மளுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. வீட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி தேவையான ஊற்றுறேன். சரிம்மா. இந்த கறி முழுங்குற அளவுக்கு ஊற்றிடணும். இது ஊற்றுனா வெங்காயம் அப்படியே கணக்காயிக்கும். ஒரே மாதிரி வந்துக்கும். அவ்வளோதானா? கொஞ்சம் உப்பு காரம் பார்க்கலாம். எனக்குமா ஊதி கொடுங்க. ஐயோ சுடுமே. சுடு இல்லை சுடுல. கொஞ்சம் எப்படின்னு பாரு. இன்னும் கொஞ்சம் போடணுமான்ட்டு. கரெக்டாக இருக்கு. எல்லாம் சுருக்குன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாமா? எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடணும். சரி போடு. அதுலேயே வந்தால் தான் நல்லா இருக்கும். பா மறுக்க போட்டோன்னு வச்சுக்க நல்லா இருக்காது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதானாமா? ஆமாம், எல்லாம் பார்த்தாச்சுல கண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்க வேண்டியது தான். நம்ம விசில் வந்து நம்ம இறக்கிறது தான். சரி, இப்போ அடுத்து 65 தான் ரெடி பண்ணணும். அது அப்புறமா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 65 வீடியோ கண்டிப்பாக தனியாக வரும். எல்லோரும் பாருங்கள். இங்கே இருக்குது. அப்புறமா கழுவி போட்டுக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்காங்க அரிசி. ஏமா இப்பயே சாப்பாடு வச்சிடுறீங்களா? சாப்பாடு இப்பயே வச்சிடலாம். சரி, கரெக்டாக இருக்கும். 2 கரெக்டாக ஆயிடும். ஏன்னா படுத்து நேரமாக இருக்கும். சோறு வெள்ளையாக இருக்கும். 4 ஜாடி நான் கழுவி இருந்தேன். சரி, எப்பயுமே 4 ஜாட்டை கழுவிடுறேன். சரி கண்ணு, அவ்வளோதான். கறி வச்சாச்சு. அடுத்து சாப்பாடு. இல்லை அது ஆனங்காட்டி வச்சுக்கலாம். சிக்கன் வெந்துருச்சுக்கண்ண. ஆமாம்மா. அதை எடுத்து அண்ணாடி இறக்கி வச்சுட்டேன். சாப்பாடு வச்சிட்டிங்களா? இப்போ சாப்பாடு வச்சா அது ரெடி ஆயிரும். சரி, சாப்பாடு வைக்கிறேன். அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பாடுக்கு விசில் அப்புறமே விசில் போனங்காட்டி எடுத்துக்கலாம் கண்ணு. எடுத்து வச்சு எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி, இந்த விசில் இப்போ தான் இறக்கி இருக்கிறோம். விசில் போனோன்னே எடுத்து திறந்து பார்த்துட்டு நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். சரிம்மா. சரிம்மா. சுண்டை வச்சுருக்கீங்களா? ஓ, விசில் விட்டு இதுக்கப்புறம் திரும்பி சுண்டை வைக்கிறதா? கொஞ்சம் நேரம் வச்சு சரிம்மா. அடுத்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். பாருங்க, அம்மா வந்து விசில் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுண்டணும் அப்படின்றதுக்காக திரும்பி ஒரு டைம் வந்து அடுப்பில் வச்சு கொதி விட்டுட்ருக்காங்க. கறி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கு. வெந்துருச்சு. சூப்பர்மா. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்பாடு ஆயிடுச்சு. சரிம்மா. இந்த குழம்பு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது தண்ணி சொன்னோடனே இறக்கிறதா கண்ணு. சரி, நம்ம வீடியோ முடிஞ்சது கண்ணு. அவ்வளோதானா? நாளைக்கு பார்த்துக்கலாம் கண்ணு. சரிம்மா. இன்னும் சாப்பிட்றதுலாம் எடுக்கலை. அது பார்த்தீங்கன்னா டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. சாப்பிட்றத பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து போடல, இதே பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்கம்மா. பாய். இதோட வீடியோ முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க. லைக் பண்ணுங்கள்.